ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெல்லாஸ் ஹோம் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் கணவாய் கிரேவி, சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தியோட ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக குக்கரில் செய்ய போகிறேன். நீங்கள் இதே போல் சட்டியில் வேணாலும் செஞ்சுக்கலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கர் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் கொரகரப்பு அரைச்ச சோம்பு, 2 கப் அளவு வெங்காயம், 2லேருந்து 3 பச்சை மிளகாய். சின்ன வெங்காயம் இருந்தால் கூடுதலும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 1லேருந்து 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு கூடுதலும் ஃப்ரெஷ்ஷாக தட்டி சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளியை விழுத அரைச்சி சேர்த்துக்கலாம். சின்ன தக்காளியாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. கப் அளவில் அரை கப் இருக்குது. தக்காளி ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா தீயை ரொம்ப குறைவாக வச்சுட்டு மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் சாதாரண காரமான மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் வறுத்து பொடித்த வெந்தயம் தூள். தீ ரொம்ப குறைவாக இருக்கட்டும். ஒருவேளை உங்கள்கிட்ட வெந்தயம் ஜீரகம் தூள் இல்லைன்னா தாளிக்கும் போது முழு வெந்தயம் சீரகம் தாளிச்சுக்கோங்க. மசாலா கரைஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி. 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 350 கிராம் கணவாய் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதோடவே தேவையான அளவு கல்லுப்பு. தீயை கொஞ்சம் அதிகப்படுத்தி நல்லா 1 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் வதக்கி விட்டதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கணவாயிலையும் நிறைய தண்ணி விட்டு வரும். அரை கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து குக்கரை மூடி 4லேருந்து 5 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். சட்டியில் வேக வைக்கும் போது மிதமான தீ, அப்புறமா குறைவான தீயில வச்சு நல்லா வேகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. 5 விசில் வந்து ப்ரெஷர் அடங்கினதும் திறந்து எடுத்திருக்கேன். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இனி இதை தண்ணி எல்லாம் நல்லா வற்ற வச்சிடலாம். நம்ம அரை கப்பு தண்ணி தான் சேர்த்துருந்தோம், நிறைய தண்ணி ஊறி வந்திருக்கு. கிரேவி எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு வற்ற வச்சு எடுத்துக்கோங்க. தொக்கு பதத்துக்கு வேணும்னா தண்ணியெல்லாம் நல்லா வத்துற வரைக்கும் வற்ற வச்சு நல்லா புரட்டி எடுத்துக்கோங்க. எண்ணெய் எல்லாம் விட்டு நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு வந்திருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக கமகமன் வாசனையாக கனவா கிரேவி ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை. சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தியோட ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெல்லாஸ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.